BingX அக்கௌண்ட்டோட செகண்ட் வீடியோ தான் இது. நான் எப்படி வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வவுச்சர்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அதோட செகண்ட் வீடியோ தான். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கேவைசி பண்ணல அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட் வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவங்க வந்து செகண்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிவார்ட் கப்புன்றதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிவார்ட் கப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கே வந்து செக்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் செக்இன்னை வந்து கிளிக் பண்ணி வந்து ஃபஸ்ட்டு ரிவார்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் கேவைசி பண்ணதுக்கான ரிவார்ட் வந்து $5 to $500 வந்து ரிவார்டு வந்து மேக்ஸ் பாக்ஸில் தருவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது ஒரு ரிவார்டு வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேண்டம் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து $20 போனஸ் வவுச்சர் வந்து ஸோ நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், நம்மளோட சப்ஸ்கிரைபரால் தான் வந்து வீடியோ கால் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் வந்து இது. ஸோ அவருக்கு வந்து $20 வந்து கிடச்சிருது. ஸோ அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து டெய்லி செக்இன் அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்குது. இந்த செக்இனில் போயிட்டு கூடி நம்மளாளுக்கு வந்து டெய்லி செக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்ன் பண்ணுற மீன்ஸ் வந்து வவுச்சர்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கு கீழேவே வாங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே போய் ஆல்ரெடி வந்து என்னென்ன ரிவார்டு ஆப்ஷன்ன்றது இருக்கும். ஸோ இங்கே வந்து டிபாசிட் சேலஞ்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ டாலர்ஸ் டிபாசிட் பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட், அதாவது வவுச்சர்ஸ் தருவாங்க, போனஸ் தருவாங்க, ட்ரையல் ஃபண்ட் தருவாங்க அப்படின்றத வந்து ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிபாசிட் பண்ணி ஏதாவது $1 டிபாசிட் பண்ணால் கூட வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு வந்து இருக்குது. ஸோ $5 to $500 மேக்ஸ் பாக்ஸ் வந்து திருப்பியுமே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இப்போ கிடைச்ச மாதிரி $20 போனஸ் கிடைக்கலாம், $10 போனஸ். இது வந்து ரேண்டமாக ஒரு போனஸ் வந்து $5 அப் டு $5 மேலே வரும், $500 கீழே வரும். ஸோ இது வந்து இந்த வவுச்சர்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து மஸ்ட்டு வந்து ரெஃபரல் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதாவது ரெஃபரல் லிங்க் இல்லை, நம்மளோட பார்ட்னர்ஷிப் லிங்க், ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் லிங்க் யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எதனால் நான் இந்த எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வந்து பைனான்ஸில் வந்து இப்படி எந்த விதமான ஒரு ஆப்ஷனுமே இல்லை. ஸோ நம்ம இந்த வவுச்சர்ஸை வச்சுட்டு நம்ம ரியல் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம ஃபண்ட்ஸ் இல்லாமல் ரியல் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வவுச்சர்ஸை நம்ம கிளைம் பண்ணி வச்சுருந்துச்சு. ஸோ இந்த வவுச்சர்ஸை நம்ம கிளைம் பண்ணி வச்சுருந்து அதை கொண்டு போயிட்டு வந்து ஃபியூச்சர் வாலெட்டில், அதாவது இந்த எக்ஸ்சேஞ்சிலே நம்ம ஃபியூச்சர் வாலெட்டில் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து சைன் அப் வவுச்சர்ஸ்னு பாருங்கள். இதில் வந்து சைன் அப் வவுச்சர்ஸுமே எனேபிள் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணக்கில் வந்து. ஸோ எவ்வளோ ரிவார்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து $10 வந்து வருது, ஓகேவா? ஸோ எனக்கு $10 கிடச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ டாலர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து, எவ்வளோ வவுச்சர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த வவுச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த செக்கிங் அப்படின்றதுக்கு வந்து ஸோ இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேரக்டர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இருக்கும். அதாவது ஈவெண்ட்டுகள் இருக்கும், அது எல்லாத்துலேயுமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ரிவார்ட் போச்சில் இருக்க எல்லா ஈவெண்ட்லேயுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் டிபாசிட் பண்ணுறக்காரும் சரி, ட்ரேட் பண்ணுறக்காரும் சரி, உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அண்ட் வந்து இதில் செக்இன் அப்படின்ற ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனுக்கே போயிட்டு நீங்கள் செக்இன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளைம் பண்ண பார்த்தீங்களா அந்த வவுச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே போயிட்டு ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? அந்த வவுச்சர்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் மை வவுச்சர்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த வவுச்சர்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ இதில் வந்து சில வவுச்சர்ஸுக்கு வந்து நமக்கு ரிக்யூமெண்ட் இருக்கும், சில வவுச்சர்ஸுக்கு வந்து ரிக்யூமெண்ட் இருக்காது. அதாவது சில வவுச்சர்ஸுக்கு வந்து நம்ம இத்தனை வால்யூம் கம்ப்ளீட் பண்ண, அதாவது நம்ம ட்ரேட் பண்ணி இந்த வால்யூமை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வவுச்சர்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்ன்ற வவுச்சர் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவ்ன்ற வவுச்சர்ஸ் இருக்கிறதுல வந்து அதை நம்ம அதில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது 3000 வால்யூம் ட்ரேடிங் வால்யூம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த வவுச்சர் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம $5 போனஸ் வவுச்சருக்கு வந்து நம்ம எவ்வளோ லிவரேஜ்னா 2x லிவரேஜை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ $10 2x லிவரேஜ் வச்சு நம்ம ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக மீன்ஸ் வந்து நம்ம இந்த வவுச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேடிங்க்கு. நம்ம இங்கே வந்து லொஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் அந்த லொஸ் எடுத்துப்பாங்க. நம்ம ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இந்த ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வவுச்சர்ஸுக்கு இப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபியூச்சர் ட்ரேடிங் வவுச்சர்ஸ்னாலே சிம்பிளி இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த வவுச்சர்ஸை வந்து மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எக்ஸ்சேஞ்சு யாருமே வந்து இப்படி ஃப்ரீயாக ஆப்ஷனாக வந்து கொடுக்குறதில்ல. ஸோ இந்த நம்மளுக்கு வந்து BingX வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அடுத்தடுத்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து வேர்ல்டில் ஃபஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்றக்காண்டி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வவுச்சர்ஸில் வந்து என்னென்ன பேரில், அதாவது நம்ம என்னென்ன கோயினில் வந்து ட்ரேட் பண்ணலாம்ன்றதையும் வந்து இங்கேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் அவைலபிள் பேர்ன்றதும் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து ETH, BTC, BCH,
ஸோ எல்டிசி, எக்ஸ்ஆர்பி, டிஆர்எக்ஸ், அடா, லிங்க், இப்படி வந்து கணக்கு காயினில் வந்து பிஎன்பி, ஓபி, ஸோ இப்படி வந்து கணக்கு காயின்ஸில் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வவுச்சர்ஸை வச்சு ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னால் நம்ம அந்த வவுச்சர்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன கோயினில் நம்மளால் பையோட செல்லோட போட முடியும்ன்றது நம்ம தெரிஞ்சால் தான் ஸோ நம்ம அந்த கோயினில் போய்ட்டு அக்யூரேட்டாக போய்ட்டு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லா கோயிலுமே போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டிய. ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். அடுத்து வந்து அடுத்து வந்து நம்ம இந்த வவுச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறன்றது வந்து பார்ப்போம். ஓகேவா? அந்த வவுச்சர்ஸ்லேயே நீங்கள் யூஸ் அப்படின்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேஜுக்கு வந்து டிரெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே யூஸ்ட் வவுச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த யூஸ் வவுச்சர்ன்றதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து யூஸ் வவுச்சர் வந்து பாருங்கள், இதில் $20 மார்ஜின் வந்து காட்டுது. அதாவது $20 வந்து மார்ஜினாக காட்டுது. ஸோ நம்மளால் வந்து $20 2x வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ $20 2x வந்து நம்மளுக்கு ஒரு கோயினில் வந்து நம்மளால் ஓர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த வவுச்சர்ஸ் வந்து சிம்பிளாக ஒர்க் ஆகிற மெத்தட். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ ஒரு கோயினை வந்து நம்ம பெப்பே கோயினை செலக்ட் பண்ணப்போ ஏன் பெப்பே செலக்ட் பண்ணுறோம்னா பெப்பே கோயின் வந்து நம்மளுக்கு அதாவது நம்ம அந்த ட்ரேடிங் பேர் என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த பேரில் வந்து பெப்பே கோயின் வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் பெப்பே கோயினை செலக்ட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இந்த பெப்பே கோயினை வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து யூஸ் டு வவுச்சர் அப்படின்றது வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து நார்மலி வந்து இந்த பேரை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் டு வவுச்சர்ஸ்ன்றது நம்ம திரும்பியும் போயிட்டு இந்த பேரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து யூஸ் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இப்போ லாங்காக ஷார்ட்டாக போட போகிறோம். 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து டவுனில் நிற்கிற, அதாவது மார்க்கெட் டவுனில் நிற்கிறோடைய நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி வந்து மார்க்கெட் லாங் போட்டோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருமே வந்து இதில் ப்ராஃபிட் எடுத்திருப்பார். ஸோ என்ன சொன்னால் நான் இந்த வீடியோ இது வந்து நான் அன்றைக்கு சொன்னண்டே வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து இந்த பொசிஷன் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வந்து எண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். சரியா? அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று லாங் போடலாம், ஒன்றில் ஷார்ட் போடலாம். ஸோ அப்போ ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ இங்கே என்ன ஒரு கன்செப்ட் இருக்குது, இந்த ட்ரேட் வந்து லைஃப் லாங் ரன் ஆகிட்டே இருக்காது. எப்போ இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகும். அப்படின்னா எவ்ரி 24 ஹவர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ஆகும். அது லாஸ்ட்டில் இருந்தாலும் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் க்ளோஸ் ஆகும். இல்லாட்டி நீங்களும் வந்து ப்ராஃபிட்டில் நிற்கிற டைமில் வந்து பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 10 வவுச்சர்ஸை வந்து 2 அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு 2 வவுச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ 2 வவுச்சரை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து செக்இன் என்ற ஆப்ஷன் நான் முன்னுக்கே சொல்லியிருப்பேன். இந்த செக்இன் என்ற ஆப்ஷனில் வந்து டெய்லியுமே நமக்கு வந்து வவுச்சர்ஸோ ஏதோ ஒரு நமக்கான ஒவ்வொரு அதாவது ஏதோ ஒரு நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நம்மளுக்கு வவுச்சர்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த வவுச்சர்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணிவிட்டு வந்து அந்த வவுச்சர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும்னு சொன்னால் ஒரு டாஸ்க் செய்ய மாதிரி இருக்கும். அதாவது டாஸ்க் மீன்ஸ் வந்து நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கப்போ பேசிக்காக வந்து ஒரு $10 போட்டுட்டு நம்ம 20x ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 10x20x வந்து நமக்கு $200 ட்ரேட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகல வந்து நமக்கு $400 வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு $400 வால்யூம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த வால்யூம்ன்றதை கம்ப்ளீட் பண்ணுறது. அப்போது இதை வந்து 4 தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு $1200 வால்யூம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம 5 தடவை க்ளோஸ் பண்ணோம்னு சொன்னால் 2000 வால்யூம் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ நார்மலாக வந்து இதை நம்ம ஒரு $10 20x எடுத்தோம்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுலையே நம்ம நார்மலி நம்ம ட்ரேட் பண்ணதுலேயே இந்த வவுச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து இதில் பாருங்கள். ஸோ இதை வந்து $5000 அக்யூமெண்ட் வந்து $5000 ட்ரேடிங் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணால் இந்த $15 பொசிஷன் வவுச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். $15 நம்மளால் 10xக்கு வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ $15 நம்மளால் 5xக்கு ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ $15 போட்டு 5xக்கு ட்ரேட் பண்ணுற வவுச்சர்ஸை வந்து நம்ம ஃப்ரீயாக தராங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீ அப்படின்றதுல நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீ தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து லொஸ் இதில் வந்து இந்த வவுச்சர்ஸால் வர லொஸ் வந்து எக்ஸ்சேஞ்சோடது, நமக்கு வர ப்ராஃபிட் வந்து நம்மளோடது. ஸோ இதுதான் கன்செப்ட் வந்து. ஸோ நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது சஜஷன் வந்து என்னோட சஜஷன் பைபிட் யூஸ் பண்ணுங்க. பைபிட் வந்து யூஸ் பண்ணுறதால நமக்கு கணக்கு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் வந்து கணக்கு ரிவார்டை வந்து எடுக்கலாம். அண்டு வந்து அதே மாதிரி BingXுமே வந்து சேம் அதே தான். ஸோ நம்மளால் இந்த வவுச்சர்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வேறு ஈவெண்ட்டுகள் பெருசாக நடக்காது. ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நடக்கும், பட் வந்து அதில் பெரிய ரிவார்ட்ஸ் வந்து தர மாட்டாங்க. பைபிட் வந்து பெரிய ரிவார்ட் தருவாங்க. BingX வந்து நம்மளுக்கு இந்த வவுச்சர்ஸ் தருவாங்க. எதுவுமே பெரிய ரிவார்ட் மாதிரி தான். ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு நார்மலாக 2 அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அக்கௌண்ட்லேயே 2 அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ நம்ம பொசிஷன் வவுச்சர்ஸ் வந்து கிடைச்சிச்சு என்ன சொன்னால் ஒன்று லாங் ஒன்றில் ஷார்ட் போட்டு நம்ம ஏதோ ஒன்று நம்ம ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஏன்னா லொஸ் வரது வந்து நமக்கு லொஸ் இல்லை, அந்த லொஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்றதால வந்து நம்ம இதில் வந்து ப்ராஃபிட், அதாவது நம்ம ப்ராஃபிட்ன்ற மீன்ஸ் வந்து நம்ம இதில் வர ப்ராஃபிட் எடுப்போம். அதே மாதிரி இன்னும் அக்கௌண்ட் லொஸ் வரும். அந்த லொஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த ட்ரேடிங் வால்யூமை கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே வந்து இதில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இன்னும் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வீடியோ.
வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அண்ட் வந்து இதில் நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று புரியலை அப்படின்னு சொன்னால் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வேணும்னா இன்னும் ஒரு வீடியோ கூட இதுக்காண்டி மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வவுச்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இந்த வால்யூம்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இப்போ அண்ட் வந்து எப்படி நம்மளால் இந்த வவுச்சர்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது, டிப்ஸ் வேணும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னால் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை இன்னுமே கிளாரிட்டியாக சொல்ல முடியும். நான் ஆல்மோஸ்ட் வந்து இதில் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படி தான் நினைக்கிறேன். மேபி அது விளங்கல் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிம்பிளி வந்து நான் இது வாய்ஸ் ஓவரில் மட்டும் சொல்லாமல் டிஸ்பிளேயில் வந்து நான் மேபி அதை ஷோ பண்ணி காட்டுற மாதிரி, எக்ஸாம்பிள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி காட்டுற மாதிரி நான் அதை வந்து பிளான் பண்ணி எடிட் பண்ணி வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துங்க. இன்னொரு நல்ல வீடியோஸ் வந்து குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.